I would like you all to follow the song sheets that you'll have in your hands. First song that we're going to do is Blessed Be the Name of the Lord. He is the Blessed One, the Anointed King, and there's so much we have to be thankful and bless His name. So I want you all to join in one accord and praise and worship the Lord along with us. The next song is Blessed Be Your Name in a Land That Is Plentiful. There's so much, even when we are found in a desert place, we know that our God is with us. And when we walk through the wilderness, every blessing that we pour out to Him in praise. So I want you to join with us and sing this song. Blessed be your name in a land that is plentiful, where the streams of abundance flow. Blessed be your name. Blessed be your name when I'm found in a desert place, when I walk through the wilderness. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed
Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Then sings my soul, my Savior God today. The psalmist David, that's what he said. My soul cries out to you, O God. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Join us in this song. Then sings my soul, my Savior God to thee. How great thou art! How great thou art! Then sings my soul, my Savior God to thee. The next song we're going to sing is Kalayum Malayum Hallelujah. Even the very breath that we breathe, we have to give thanks to God, because every breath that we take is given by Him, and we thank and praise God for that. The strength He gives us to go through every challenge in our life, He's the one who lifts us up. He's the glory and the lifter up of our heads. Kalayum, Malayum,
We can keep praising the Lord and lifting up His name for the rest of our lives. He has done so much in our lives. We are fearfully and wonderfully made, the word says. And every praise and every honor goes to Him alone. Join us in this next song. I call upon Sister Brinda now, who will lead us in a time of intercession. ஹalleluya. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya.
5 மாதங்களை கடக்க பண்ணி கர்த்தர் இந்த 6வது மாதத்தில் முதல் தேதியில் நம்மளை கர்த்தர் கூடி வர செய்திருக்கிறார். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம அதிக நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளுடைய குடும்பங்களிலே பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகளில் 5ஆம் அதிகாரத்தில் வருது. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் யாவும் பாழாய் போயின. அந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெபோராளாகிய நான்ற இடத்துல நம்ம யாரை போட்டுக்கணும்? நீன்ற இடத்துல நம்ம நான்னு போட்டுக்கணும். போட்டு நாம தாயாய் எழும்பும் அளவும் கிராமங்கள்னும் போது நம்மளுடைய குடும்பங்கள் பாழாய் போயின அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போது நம்ம குடும்பங்களுக்கு யார் உத்தரவாதம்னா நம்ம தான் உத்தரவாதம். நம்ம தான் நம்மளுடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம அதிக நேரம் நம்ம ஜெபிக்கணும். நம்ம மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஸோ இந்த நாளில் நம்ம அதிக நேரம் உபவாச கூட்டம் போல் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் நம்ம அநேக காரியங்களுக்கு ஜெபித்து இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த 1ஆம் தேதி இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும். அதுக்காக நம்ம விடாப்பிடியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். முதலாவது நம்ம நமக்காக ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்திற்கு நம்ம திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம லேடிஸ் ஆகிய பெண்களாகிய நம்ம குடும்பங்களுக்காக நமக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நம்மளுடைய குடும்பங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு 21:15 சொல்லி இருக்குது. நம்ம எப்படின்னா கர்த்தரை நம்ம முழு இருதயத்தோடு நம்ம அவரை தேடணும். நம்ம வாஞ்சையோடு உணர்வோடு கூட நம்ம அவரை தேடணும். நம்ம அநேகர் ஆதியில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப குறைவாயிட்டு இருக்கும். முதல்ல ஆதியில் கொண்டிருந்த அன்பை நம்ம விட்டு இருப்போம். வெளிப்படுத்தலில் சொல்லி இருக்குது இல்லைங்களா? 2:4 சொல்லியிருக்கு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஆதியில் நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த அன்பை நம்ம இந்த மாதத்தில் இந்த நாளில் நம்ம ஆண்டவர் மேலே கொண்டு வரணும். பாஸ்டர் எப்போதும் சொல்லுவாங்க, அவருடைய பிரசன்னத்தில் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எனக்கு ஆதியில் இருந்த அதே அன்பை நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? திரும்ப கொடுக்கணும். உம்மோடு கூட நான் என்ன செய்யணும்? இணைந்திருக்கணும். இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம எதுக்காகனா நமக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நம்ம விசுவாசத்தில் பலப்பட்டால் கர்த்தர் எல்லாத்தையும் ஆண்டவர் அசைக்கிற தேவனாக இருக்கிறார். குடும்பத்தை மட்டுமல்ல, தேசத்தை அசைப்பார். நம்ம வாழ்கிற பகுதியை அசைக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ அதுக்காக நம்ம முதல்ல நம்ம ஆதியில் இருந்த அன்புக்காக நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, கர்த்தரை நம்ம தினமும் தேடணும். அவர் மீது வாஞ்சை, அந்த தாகம், அந்த பாரம் நமக்கு அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார், தாளந்துகளை கொடுத்திருப்பார். நான் இந்த சபையில் நான் பார்க்கும்போது பார்த்துருக்கேன், எல்லாருக்குள்ளேயும் ஒரு கர்த்தர் டேலண்ட்டை கொடுத்துருக்கிறார். இப்படி அழகாக ஒர்ஷிப் பண்ணாங்க பாருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம அதிகமாக அனுபவிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுத்தார். ஒவ்வொருத்தருடைய தாளந்து, இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், நம்மளுடைய தாளந்துகளை கர்த்தர் வெளியே கொண்டு வரணும். நம்ம தாளந்துகள் யாருக்காக பயன்படணும்? தேவனுக்காக நம்ம பயன்படுத்தணும். நம்ம இருக்கிற ஒவ்வொருவரும், நம்ம பெண்களாக இருக்கிற நம்ம இந்த உமன்ஸ் அரைஸ் எஸ்தரில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருக்காக பயன்படக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை தரணும், வல்லமைகளை தரணும். கர்த்தர் 9 வரங்களை வச்சிருக்கிறார். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யணும்? இந்த வரங்களை கொடுக்கணும். நம் மூலியமாய் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் என்று சொல்லி வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அவருடைய வல்லமையை எப்படி நம் மூலியமாய் விளங்க பண்ணணும். அன்றைக்கு மோசேயை கொண்டு, மோசே எப்படி ஒன்றுமே பேச முடியாத ஒரு மனிதனாக இருந்தாலும் கர்த்தர் அவனை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். நம்ம இன்றைக்கி நினைக்கலாம், நம்மகிட்ட ஒரு டேலண்ட்டும் இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லை,
நம்ம ஒன்றுத்துக்கும் பயன்படாதவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வந்திருந்தா கூட தேவன் இன்றைக்கு நம்மளை என்ன செய்ய போகிறார்? ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க போகிறார், வல்லமையை கொடுக்க போகிறார். நம்மளை கொண்டு நம்ம குடும்பங்களை ரட்சிக்கப்பட போகிறது, நம்மளை கொண்டு தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர போகிறோம். நம்ம நினைக்கலாம் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் தேவன் நினைத்தா நம்மளை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளில் முதல்ல இந்த 4 குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றணும். சோர்வு, இன்னைக்கு நம்ம நல்லா ஆண்டவருக்குள்ளே சாட்டர்டே வரோம், சண்டே வரோம், ஜெபிக்கிறோம். மண்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு டிப்ரெஷன், ஏதாவது ஒரு சோர்வு, ஜெபிக்கவே முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா பெண்களாகி நமக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு. குடும்ப பிரச்சனை, அநேக கவலைகள், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களை சேர்க்கணும், குடும்பத்து காரியங்களை பார்க்கணுன்ற அநேக காரியங்களுக்கு அந்த சோர்வு நம்மளை அணுகாதபடிக்கு தேவன் நம்மளை இந்த நாளில் பாதுகாக்க போகிறார். ஸோ நம்ம அப்போது கண்களை மூடி நம்ம இந்த காரியங்களுக்காக முதலாவது நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்க, உங்க மகிமையினால் நிரப்புங்க. அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்தை நிரப்பின தேவனுடைய மகிமை ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் நிரம்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே நீங்க வந்தா போதும் ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுமே அப்பா. உம்முடைய கரத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில ஆண்டவரே உம்மை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை முதலாவது உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த அரை சேஸ்தர் மீட்டிங்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜெபிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உடைப்பீராக இயேசுவின் நாமத்தில் அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆதியில இருந்த அன்பை விட்டுவிட்ட ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட அப்பா இந்த மாலை வேளையில யாராவது வந்திருந்தாலும் கூட ஆண்டவரே அப்பா, இல்லை ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருந்தாலும் என் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஆதியிலே கொண்டிருந்த அன்பை ஆண்டவரே திரும்ப எங்களுக்கு கொடுப்பீராக, திரும்ப கொடுப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆதி அன்புக்குள்ள எங்களை கொண்டு வருவீராக. ஜெபிக்க முடியாத இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் அப்பா இப்பொழுது உடைக்கப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெப தடைகள் மாறட்டும் அப்பா. வேதம் வாசிக்க முடியாத இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது மாற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது ஆண்டவரே அப்பா எல்லா விதமான ஆண்டவரே சோர்வுகளை இயேசுவின் நாமத்தில் அப்பா எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா டிப்ரெஷன்கள் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள் மாறட்டுமாய் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றையிலிருந்து ஆண்டவரே ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா, ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்க. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்க, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்க. நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் என்னால ஒரு நாள் ஜெபிக்க முடியுது, 2 நாள் ஜெபிக்க முடியுது, 3வது நாள் முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை உள்ள கரம் இறங்கட்டும், ஜெப ஆவி பிடிக்கட்டும், ஜெப ஆவினால் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில் அப்பா. உம்முடைய ஜெப ஆவி இறங்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஆவியானவர் இப்பொழுது தொடுங்க, இப்பொழுது ஆண்டவரே அப்பா உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை தொட்டு ஜெபத்தில் எழும்ப கர்த்தர் கிருபை தாங்க
தாங்கப்பா. வேதத்தை வாசிக்கட்டும் ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கட்டும். இந்த ஆண்டவரே மாலை வேளையில ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க தொடுகிறதற்காக நன்றி அப்பா, தொடுகிறதற்காக நன்றி. நம் வாய்களை திறந்து நம்ம மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நம்ம ஜெபிப்போமா, சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிப்போமா. கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. ஜெபிக்க முடியாத அந்த சோர்வுகளை ஏசப்பா இப்போது நீங்க மாற்றினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆதி அன்புக்கு ஆண்டவரே எங்களை கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி. உம்மை நேசிக்க கூடிய ஆண்டவரே தகப்பனே ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா, மனதார நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான ஆண்டவரே சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மாற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலப்பா. எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க இயேசுவின் நாமத்திலப்பா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய இரத்தத்தின் வல்லமை தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும் அப்பா. உம்முடைய பலன் இறங்க வேணுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பலன் இறங்கட்டும் என கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே கூட சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள் செயல்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய தாளந்துகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீங்க தாளந்துகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த அரைஸ் மீட்டிங்ல வந்திருக்கிற எஸ்தர் மீட்டிங்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தாளந்துகளும் இந்த மாதத்திலே கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக. ஆண்டவரே, புதைக்கப்பட்டிருக்கிற டேலண்ட்கள் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், என்னை கர்த்தர் பயன்படுத்தவே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க. இன்றைக்கு அவருடைய டேலண்ட்கள் வெளிவரட்டும், தாளந்துகளை கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதற்காக நன்றி, நன்றி தகப்பனே. ஆவிக்குரிய வரங்களை கொடுங்கப்பா, ஆவிக்குரிய கனிகள் நான் நிரப்புங்க ஆண்டவரே. பெண்களாகி எங்களுக்கு தகப்பனே அந்த 9 கனிகள்னால கர்த்தர் எங்களை நிரப்புங்க. வாஞ்சியோடு நம்ம கேட்போமா, வாஞ்சியோடு கேட்போமா. அந்த 9 கனிகளினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஆண்டவரே பெண்களாகி எங்களுக்கு கர்த்தர் அந்த 9 கன்னிகளையும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக, கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் அப்பா. உம்முடைய கனிகள் உருவாகட்டும் அப்பா, உம்முடைய கனிகள் உருவாகட்டும் அப்பா. எங்களுடைய சுபாவங்களிலே ஒரு மாற்றம் உருவாக வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வரங்கள் எங்களுக்குள்ளே செயல்படட்டும் அப்பா. கர்த்தருடைய வரம் ஆண்டவரே இந்த மாதம் முதல் தேதியிலே ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் நீங்க வரங்களை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேலே இறங்குகிறதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆவிக்குரிய வகையிலே ஆண்டவரே அப்பா, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு ஆவிக்குரிய வகையிலே கர்த்தாவே தகப்பனே எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் தட்டி எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னீங்க, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று சொன்னீங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த ஆண்டவரே காரியங்களை எங்கள் மத்தியிலே நீ செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய வகையிலே
கர்த்தர் பெரிய பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாளில் ஆவிக்குரிய கனிகளையும் ஆவிக்குரிய வரங்களையும் நம்ம பார்க்குறவங்க ஆண்டவரை பார்க்கணும். நம்மளுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கணும், கர்த்தரை வெளிப்படுத்தணும். நம்ம குடும்பத்திலையும் மற்றொரு இடத்துலையும் நம்ம போய் சொல்லவே வேண்டாம், அவங்களே ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்னைக்கு வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில், பெண்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக, நம் குடும்ப சமாதானத்திற்காக, நம் குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாறணும். கர்த்தர் நம்மளுக்கு எப்படி நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். வறட்சி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா பாருங்கள், ஆபிரகாம் எப்படி இருந்தார், செல்வ சீமானாக இருந்தார். யாக்கோபை பாருங்கள், ஏசாவை பாருங்கள். எல்லாரையும் பார்க்கும்பொழுது நம்ம வாசிக்கும் பொழுது சொல்கிறேன், அவங்க சம்பத்து எப்படி இருந்ததுங்களா, பெருகி இருந்ததுங்களா. அவங்க ஒருமித்து வாசம் பண்ண முடியாதபடிக்கு கர்த்தர் அவ்வளோ செழிப்பை கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். நம்புறீங்களா, நம்புறீங்களா? அவங்களுக்கு தான் செய்வார் கிடையாது, கர்த்தர் நமக்கும் செய்வார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்னைக்கு நம்ம என்ன வறட்சியோடு என்ன சூழ்நிலையோடு இருந்தாலும் ஆண்டவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம ஆண்டவர் எப்படின்னா, நம்ம தகப்பன் நார்மலாக நம்மளுடைய உலக பிரகாரமான தகப்பனே என்ன நினைப்பாங்க, என் பசங்க நல்லா இருக்கணும். இப்போ நான் நினைக்கிறேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், செழித்திருக்கணும், உயர்ந்திருக்கணும். பரம தகப்பன் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்னார். இன்னைக்கு வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறணும். நம்ம சபையில் நாங்கள் அதை தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வாஞ்சை என்னென்னா, எல்லாரும் செழித்து இருக்கணும். பாஸ்டர் சொல்லுவாங்க பாருங்க, காருங்க லைனாக நிற்கணும், எங்கிருந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம சபைக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் வறட்சியே இருக்கக்கூடாது. கர்த்தர் இவங்க எங்கே இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் அப்படி காரியங்களை மாற்றணும். இந்த நாளில் நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னையோட நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா தரித்திரம் மாறணும், எல்லா வறுமை மாறணும், இல்லாமல் மாறணும். என்கிட்ட இல்லைன்னே நம்ம சொல்லக்கூடாது, அள்ளி கொடுக்கிறவர்களாக நம்ம மாறணும். கர்த்தர் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய கடன் பாரங்கள், வறட்சிகள் மாறணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். சோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் தான்ப்பா ஆண்டவரே திறப்பிலே நிற்கணும். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு கூட எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. வாய்களை திறந்து நம்ம குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போமா. கர்த்தாவே, எங்க குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. நீங்க கொடுத்த எங்க குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்க கொடுத்த எங்க கணவர்களுக்காக நன்றி, எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி, எங்க கொடுத்த எல்லா உறவுகளுக்காக நன்றி, எங்களுடைய தாய் தகப்பனாருக்காக நன்றி, இரத்த சம்பந்தமான பிளட் ரிலேஷன் எல்லாருக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக மனதார நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த எல்லா ஆண்டவரே அப்பா தகப்பனை எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்க குடும்பத்தை கர்த்தருடைய இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா ஆண்டவரே வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். எல்லா வறுமைகள் மாறட்டும், எல்லா வறட்சிகள் மாறட்டும், எல்லா இல்லாமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எல்லா கத்தாவே எல்லா வறட்சிகளை இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே இந்த மாலை வேளையில மாற்ற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். உம்மாலே முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை இயேசு சுவாமி. அப்பா, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மாற்றுங்க, மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்க. கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க, எங்க கரங்களை கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் மாற்றுங்க. இன்றைக்கு நாங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷித்த விதமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் பிள்ளைகளை கத்த தொடுங்க. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. கத்தாவே, நீரே வளர்ப்பீராக. அன்றைக்கு அண்ணால் எப்படி தேவ சமூகத்தில் கொண்டு போய் சாமுவேலை விட்ட போது கர்த்தரே சாமுவேலை வளர்த்தது போல ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை இந்த மாலை வேளையில உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீர் வளர்ப்பீராக. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகள் படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தகப்பனே பல காரியங்களில் அடிமைப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, போன்ல ஆண்டவரே பல காரியங்களில் அடிமைப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு கர்த்தர் எங்க பிள்ளைகள் எல்லாம் விடுவிப்பீராக. நாங்க திறப்புல நின்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பலிபீட தண்டையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளருகிறவர்களாக மாற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாக்கட்டும். உம்முடைய ரத்தத்துக்குள் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, விசேஷித்த விதமாய் அப்பா எங்களுடைய குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளை மாறட்டும். ஆண்டவரே, போராட்டங்கள் மாறட்டும். அப்பா ஆண்டவரே, ஒரு நாள் சமாதானமாய் இருக்கிறோம், அடுத்த நாள் எங்கிருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் இருப்பதாக என்ற வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு அந்த வசனத்தை நாங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா இந்த மாலை வேளையில எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போ என கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். உடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளிலே, நிலைகளிலே, வாசல்களிலே, மூலைகளிலே எல்லா இடத்திலும் உடைய ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும், தேவ சமாதானம் இருக்கட்டும், சத்ருவின் கிரியைகள் உள்ளே வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில். அப்பா, எந்த தந்திரத்தின் கிரியைகள் உள்ளே வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில். அப்பா ஆண்டவரே, சமாதானம் இன்மையை கொண்டு வருகிற, போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் ஒரு மனதோடு கட்டிந்து கட்டி நரகத்தில் போயன அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஓ ரீகாபா தூராமா லாக்கு ரீபா லாதா ராமா ராபா எல்லாம் அந்நிய பாஷை பேசி நம்முடைய குடும்பத்தை ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? யோபு அவன் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்தது போல இன்றைக்கு இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தை வேலி அடைக்கிறார், வேலி அடைக்கிறார். ஓ ரீகாபா தூராமா லாக்கு ரீபா தராமா ஷாபா ராபா ரே கேபே திரீமா ராக்கு தீரிமா லாபா ராபா ராபா ரீகாபா தராமா ராபா ராபா எல்லா சமாதானத்தை கெடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். கணவன் மனைவிக்குள்ளாக சண்டையை உண்டு பண்ணுகிற ஆவி, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இன்மையை உண்டு பண்ணுகிற ஆவி, வீண் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் என கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். உடைய ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா இடங்களிலும் உடைய ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அப்பா,
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட சுவாமி எங்களுடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, கணவர்களோடு, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களோடு கூட ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எங்கள் எல்லைகளில் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வண்டி வாகனங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் போக்கியும் வரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. ஒரு தீங்கும் எங்களை தொடாதபடிக்கு இயேசுவின் ரத்தம் வேலையடைத்து பாதுகாக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் ஆண்டவரே. நாங்கள் போகும்போது வரும்பொழுது எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. தகப்பனே அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, நீங்கள் பதில் கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நம் குடும்பத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். போக்கிலும் மரத்திலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்திற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஒரு தீங்கும் நம்மளை அணுகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே ஆண்டவருடைய ரத்தம் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஆண்டவருக்குள்ளே நம்ம பிள்ளைகளை, குடும்பத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய கரம் நம்மளுடைய குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் பாதுகாக்கிறதா இருக்கிறது. இந்த வேளையில் கூட நம்ம வியாதி உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வியாதியில் பிரச்சனைகளில் போராடி கொண்டிருக்கவங்க பெண்களாகி நமக்கு நிறைய பலவீனங்கள் உண்டு. விசேஷமாக நம்மளுக்கு இந்த மந்த்லி பீரியட்ஸ் டைமில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, கர்ப்பப்பை பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். வியாதிகளை கர்த்தர் மாற்றணும் நம்ம சரீரத்தில். எல்லாரும் கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவாங்க, ஏதோ இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ என்னென்னா எல்லாரும் சுகர் இப்போ நம்ம நல்லா இருக்கிறீங்களா கேட்குறோமோ இல்லையோ, சுகர் இருக்குதாங்க, பிபி இருக்குதாங்க, அப்படி தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையும் மாறிவிட்டதாக இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வியாதியை உன்னை விட்டு இருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். வியாதி நம்மளை தொடாது. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் தேவன் என்ன செய்தார்? வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அந்த பக்கம் வியாதி, கொள்ளை நோய் இருந்தாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். நம்ம இன்னைக்கு கர்த்தர் நம்ம குடும்பங்களை அப்படி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என்ன வியாதி, என்ன பிரச்சனை, என்ன போராட்டமாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதை மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். என்ன சுகராக இருக்கட்டும், என்ன பிபியாக இருக்கட்டும், என்ன கட்டியாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், நடக்க முடியல, முட்டி வலி, கால் வலி, எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒரு சில ஜெப குறிப்புகளையும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அவங்களுக்காகவும் நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். நம்ம சர்ச்சில் இருக்கிற நம்ம பாட்டி ஆண்டிக்காக நம்ம ஜெபிக்கணும். அநேகர் தெரிஞ்சிருப்பீங்க, குரூப்பில் சிஸ்டர் போட்டாங்க. ஸோ அவங்களுக்காக. ஆனால் இன்னைக்கு ஈவினிங் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததில் எல்லாம் நார்மல் என்று சொல்லி வந்தது. ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்குள்ளே நன்றி செலுத்துகிறேன். அதுதான் ஒரு ப்ரேயர் பாயிண்ட் அந்த குரூப்பில் போடும்போது எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த ஒரு மனதை நம்ம சபையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டியை இன்னும் கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு தீர்காயுசை கொடுத்து நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்து அவங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சர்ச்சுக்கு வர சிஸ்டர் ஏஞ்சல் ஜோன்ற பிரதருக்கு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நம்மளுடைய சிஸ்டர் மரியா சிஸ்டர் அவங்களுக்கும் சர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த மாதிரி தீமைகள் நம்மளுடைய சபையில் இருக்கிற யாரையும் தொடக்கூடாது. கர்த்தருடைய ரத்தம் பாதுகாக்கணும், கர்த்தருடைய கரம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக நம்ம இந்த 3 விசேஷத்த குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ப்ளஸ் நித்யா சிஸ்டருடைய ஹஸ்பண்டுக்காகவும் நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரம் இந்த இடத்துல அவர்களை பெரிய சாட்சியாய் கொண்டு நிறுத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும், ஏதோ ஒரு பிரச்சனை, வியாதிகள், போராட்டம் இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் நம்ம
ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஆண்டவரே வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, வியாதியை உன்னை விட்டு இருந்து விளக்குவேன் என்று சொன்னீங்க, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, என்ன வியாதிகளோடு கூட போராடி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே, என்ன பலவீனங்கள் இருந்தாலும் என்ன காரியங்கள் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இங்கிருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே. யாரெல்லாம் வெளியில இருந்தாலும் கூட நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இப்பொழுது நாங்க ஜெபிக்கிற வேளையில கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஆண்டவரே, உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா தலைவலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கை கால் வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். யூட்ரஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வயிற்று வலியினால யூட்ரஸ் ப்ராப்ளத்தினால ஆண்டவரே அப்பா தகப்பனே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை தொட்டு சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய தகப்பனே பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க. வயிற்று வலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறட்டும் என கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா கேன்சர்கள் மறையட்டும் என கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். எல்லா பிபி நார்மலாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். எல்லா விதமான சுகர் ப்ராப்ளம் எல்லாம் மாறட்டும். சுகர் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நார்மலுக்கு வரட்டும் என கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எலும்புகளுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். எலும்பு வலிகள், மூட்டு வலிகள் அப்பா, பேக் பெயின்ஸ் எது இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். லங்ஸ்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, யூட்ரஸ்ல உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா விதமான ஆண்டவரே பாடி பார்ட்ஸ்லயும் உம்முடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே சுகப்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எல்லா ஸ்கின் டிசீஸ் இயேசுவின் நாமத்தில் அப்பா இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகட்டும் என கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க, எல்லாம் மாறட்டும் என கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீ ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, வியாதியை விலக்கினதற்காக நன்றி, நல்ல சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். அன்றைக்கு ஆண்டவரே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை தொட்டீரே ஆண்டவரே அப்பா தகப்பனே, எத்தனை வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே அவர்கள் சுகமடைந்தது போல உம்முடைய வஸ்திர தொங்கலினால் எங்களுடைய தேவாலயத்தை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தட்டும். அநேக சாட்சிகளை கொண்டு வர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே அப்பா பேட்டி ஆண்டிக்கு நீங்க கொடுத்த நல்ல சுகத்திற்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அவங்களே சுகப்படுத்துங்கப்பா, இன்னும் அவங்களை ஆரோக்கியப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பிரதர் ஜோக்காக ஜெபிக்கிறோம், சிஸ்டர் மரியாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க, கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே சர்ஜரி பண்ண இடத்தை தொடட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எந்த ஹாஸ்பிட்டல்ல எங்க வீட்டில் எங்க இருந்தாலும் அப்பா நாங்க ஒரு மனமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி ஆண்டவரே அந்த காயங்களை எல்லாவற்றையும் மாற்றட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கி அவர்களை தொட்டு சுகப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சீக்கிரத்தில் ஆண்டவரே அவர்கள் விடுதலையோடு சுகத்தோடு வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா.
விசேஷமாய் ஆண்டவரே அப்பா சிஸ்டருக்காக, நித்யா சிஸ்டருடைய ஹஸ்பண்ட்காக நாங்கள் ஒரு மனமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் ஒரு மனமாக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே அப்பா அவர்களை இந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும், அந்த இடுப்பு பகுதிகளில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. நாங்கள் இப்போ ஜெபிக்கிற வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா அவர் இருக்கிற வீட்டுக்குள்ள இறங்கட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா, நீங்க சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிரசன்னத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. நீங்க எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்தி கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே கூட சுவாமி ஆண்டவரே என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தர் நீர் அறிகிறவர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தேவைகள் இருக்கும் ஆண்டவரே. அப்பா அந்த தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க, அவங்க மன வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்பா அவங்க எந்தெந்த காரியத்திற்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்க நம்பிக்கையை கனப்படுத்துங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின் பிரகாரம் உம்மை நம்பி இந்த மாலை வேளையில் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு இந்த அப்பா இந்த மீட்டிங்க்கு போனா தேவன் எனக்கு எதையாவது ஒன்றை செய்வார், என் குடும்பத்திற்கு இந்த நன்மையை செய்வார், என் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரே சபைக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அவங்க ஜெபங்களை கர்த்தர் கேட்பீராக. இந்த வேளையில் நம்ம என்ன தேவையோடு வந்தோமோ அந்த காரியத்தை தேவனிடத்துல சொல்லி நம்ம ஜெபிப்போமா. கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்வார், இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஏசப்பா எனக்கு இது தேவை, ஏசப்பா இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஏசப்பா இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கிறோம்னா தேவன் இன்றைக்கு கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார். வாயை திறந்து நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுத்துருங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ நாட்களாக நான் காத்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே, எனக்கு இதை யார் செய்வா, எனக்கு இதை யார் செய்வா ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும், உம்மால தவிர எனக்கு வேற யாராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது ஆண்டவரே அப்படின்னு நொறுங்கி போய் வந்திருக்கிறாங்கப்பா. வெளியே சொல்ல முடியல ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியல ஆண்டவரே. அவங்க படுகிற பாடுகள் கர்த்தர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறவர், ஆண்டவர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற தேவன். போதும் அப்பா, போதும் ஆண்டவரே. அவங்க வடிச்ச கண்ணீர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த போராட்டம் முடியலையே முடியலையே, இன்னைக்கு முடியுமா, இன்னைக்கு முடியுமா என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். என் கர்த்தர் இன்றைக்கு நீங்க அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரே, நீங்க செய்யணும். யாக்கோபு போராடினது போல ஆண்டவரே நாங்க போராடுறோம்ப்பா. அன்றைக்கு யாக்கோபு போராடினாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடவே மாட்டேன்னாரு. இன்னைக்கு இந்த மாலை வேளையில நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, எங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்யணும், நீங்க செய்யணும், நீங்க செய்துதான் ஆவணும். நாங்க ஜெபிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்ப்பா, நீங்க செய்துதான் அற்புதத்தை அனுப்பணும்ப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியங்கள் எனக்கு தெரியாது ஆண்டவரே, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அற்புதத்தை செய்து நீங்க அனுப்புவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இன்றைக்கு வாக்கு கொடுத்தீங்க, இன்னைக்கு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் எங்க சபையில நிகழும்னு சொல்லி இருக்கிறீங்க. இன்றைக்கு அப்பா நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நீங்க உயிர் உள்ளவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிறவர் என்பதனை எந்த ஜனங்கள் காணணும். அன்னைக்கு செங்கடல் பிளந்ததே ஆண்டவரே, எரிகோ விழுந்ததே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் எல்லா காரியங்களையும் நீங்க மாற்ற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் மறு உத்தரவு அருளுவார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே அந்த கண்ணீரை மாற்றுங்க, அந்த அழுகையை எடுத்து போடுங்க,
அந்த துக்கத்தை எடுத்து போடுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை உருவாகட்டும். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நெருக்கத்தில் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு அப்பா ஒரு விடுதலையை கொடுத்துறீங்க. அப்பா இன்னைக்கு நீங்க இறங்கிட்டீங்க, உன் பிள்ளைகளுக்காக உன் மகள்களுக்காக நீங்க இறங்கிட்டீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் காத்திருக்குது. இப்போ நாங்க ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் அற்புதத்தை செய்றார். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்களா? கரங்களை தட்டி நீங்க ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் பலத்த அற்புதத்தை செய்றார். கர்த்தர் பலத்த அற்புதத்தை செய்றார். இன்றைக்கு ஒரு விடுதலை உருவாகிறதுக்காக நன்றி. இன்றைக்கு அந்த காரியத்தில் அற்புதம் நிகழ்கிறதுக்காக நன்றி. இன்றைக்கு கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி. நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்க இந்த சபையில இருக்கிறீங்க, நீங்க இங்க இருக்கிறத நிரூபிக்கிறீங்கப்பா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, நாங்க பெற்றுக்கொண்டோம். நாங்க வீட்டுக்கு கடந்து போகிறதுக்குள்ளாக எங்களுக்கு அற்புதம் காத்திருக்குது, அதிசயம் காத்திருக்குது. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கிறீங்க. இந்த 1ஆம் தேதி எங்களுக்கு அற்புதத்தை செய்றீங்க. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே வெளிப்பட போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. டிவைன் க்ளோரியை கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாப்பா நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி. நீங்கள் பதில் கொடுக்கறதுக்காக நன்றி. பெரிய சாட்சிகளை எழுப்பி கொடுக்கறதுக்காக நன்றி. நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியில் வைத்து எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நம் வாழ்க்கையிலே செய்வார். நம்ம எந்த காரியத்திற்காக வந்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் தேவன் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த நாளில் எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம மனபாரத்தை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நம்ம வச்சிட்டோம். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பார்த்துட்டார். குடும்ப காரியங்கள், வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற காரியம், நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேலையிலையும் கூட நம்மளுடைய தம்பி மனுஷ் வந்து ஒரு சில கேம்ஸை நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் இந்த மாலை வேலையில் சந்தோஷமாக இருக்கீங்க? ஒரு சின்ன கேம் ஒன்று விளையாட போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச கேம். ஸோ பைபிள் குவிஸ். ஸோ இதில் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே. ஸோ 2 டீமாக ஸ்பிளிட் பண்ண போகிறேன். ஸோ டீம் ஏ, டீம் பி. ஸோ ஒவ்வொரு குவிஸும் ஒருத்தருக்கு வரும். யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா அது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் இதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். டீம் ஏ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எல்லாருக்கும் ஈஸியான கொஸ்டின் தான். எஸ் ஆண்டி. 66. ஸோ பைபிள்ஸ் புக்ஸ் ஆஃப் த பைபிள் வந்து 66 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டீம் பி. Where did Adam and Eve live at the beginning of the world? Okay, Auntie. Garden of Eden is correct answer. Next. What day did God create fish and birds? Number A, 4, 5, 2, 7. Sure, Andy. Any other answers? Yeah, it's correct. Fifth day. Genesis. Yeah. So team B. Who was the third son of Eve gave birth to?
S&T. Yeah, it's correct. Seth. Genesis 4:25. Next, team A. How many years did Abraham live? Option A, 175 years. Option B, 150. Option C, 115. 115. Option D, 365 years. Option A, 175 years. Yeah. Genesis 25:7. So next, team B. What kind of wood was Noah's Ark made? Option A, palm tree. Option B, tamarind. Option C, teak. And option D, gopher wood. Yeah, it's D, gopher wood. So reference Genesis 6:14. The next, team B. What did Moses see that symbolized God's presence at Mount Horeb? Burning bush. Yeah, it's correct. Exodus 3:2. Next, team B. Moses' brother. Yeah, Aaron. So Exodus 7:1. So next, team A. On which mountain did Moses receive the 10 commandments? See, okay, yeah, Sinai. Next, team B. Which tribe of Israel was Moses from? Easy. Yeah, it's Levi. Exodus 2:1. Team A. Who was the mother of Moses? Jochebed. That's correct. Next, team B. How many plagues did God send to Egypt? Yeah, 10. It's correct. Next, team A. Who provided shelter for the Israelite soldiers? Rahab. It's correct. Next, team B. Who was the woman judge over Israel? Deborah. Yeah, it's correct. What object did Moses cast into the waters of Marah to make them sweet? Not tree. D. Yeah. Rod. Option D. Okay. Sorry. Okay. Correct. Exodus 15:25. Next, team B. Who were Jemima, Kezia, and Karen Apple? Job's daughter. Yes, correct. Which woman had a favor in God's eye? A. Rachel. B. Jael. C. Michael. D. Mary. Mary. Yes. Luke 1:25-26. Team B. Which woman arrived at Jesus' tomb to anoint his body? Jonah, Damaris, Mary of Bethany, Elizabeth. Any other try? No. Team A. Jonah.
next team A. How many days did Moses fast on Mount Sinai? Yes, correct. 40. Next team B. Women arrived at Jesus' tomb. Next. Next. ஓகே, நல்லா கரங்களை தட்டி. ஓகே, ஆன்டி அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அனௌன்ஸ்மெண்ட், ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. இந்த உமன்ஸ் விங்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சபையில் லாஸ்ட் மந்த் உமன்ஸாக சேர்ந்து நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணோம் இல்லைங்களா? அந்த காரியங்களை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஸோ இந்த மாதத்துலேயும் நம்மளுடைய உமன்ஸ் விங் சார்பாக நம்ம ஒரு சில உதவிகளை நம்மளுடைய சபையில் இருக்கிற மக்களுக்கு நம்ம செய்யறதா இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் பண உதவிகள் ஏதாவது செய்கிறதா மாதிரி இருந்ததுன்னா, பணத்தால் நான் உங்களுக்கு மணி கொடுத்து அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் என்ன, அப்புறம் டாஃப்னி சிஸ்டர் இருக்காங்க, கேரல் சிஸ்டர் இருக்காங்க, பெக்கி சிஸ்டர் இருக்காங்க, நீங்கள் யாருக்காவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அது எப்படி ஜிபே பண்ணுறதுன்னா, எங்களிடத்துல நீங்கள் ஜிபே பண்ணும்பொழுது நாங்கள் அதை வச்சு நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வசதியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் திங்ஸாக கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த திங்ஸாக ப்ரொவிஷன்ஸ் எதுனாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். நாங்கள் இங்கே ஒரு பாக்ஸ் வைப்போம். ஸோ நீங்கள் அதில் கொண்டு வந்து கொடுக்கும்போது நாங்கள் அதை யாருக்கு தேவைப்படுகிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் அதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அது வசதியாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஒரு 7th நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் 10th நாங்கள் அதை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிச்சுட்டு வருவோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி இது ஒரு இரக்கத்தினால செய்கிறது இல்லை. இப்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்துக்கிறோம் இல்லைங்களா? எனக்கு இது தேவை இருக்குது, இப்போ நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம சபை மூலயமா நம்மளுடைய சபையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது தான். ஸோ இதை குறித்து நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இதை குறித்து நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க யாராவது வில்லிங்காக இருக்கிறாங்கன்னா, ஸோ ப்ளீஸ் அப்படி இருக்கிறவங்களும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களே அந்த உதவிகளை வாங்கி எங்களுக்கு கொடுத்தாலும் அதுவும் எங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மனதில் வச்சு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் 10th நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அந்த காரியங்களை செய்யறதுக்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு நாளைக்கு மார்னிங் குட் நியூஸ் பாஸ்டர் சொல்கிற மாதிரி சண்டே சர்வீஸ் இருக்குது. காலை 8 மணிக்கு நம்மளுக்கு இங்கே ஆராதனை இருக்குது, ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. ஸோ இந்த கூட்டத்தை குறித்து நீங்கள் சண்டே ஆராதனை குறித்து அநேகம் பேருக்கு நம்ம சொல்லணும். பாஸ்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா, 2 பேரையாவது கூட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை குறித்து அநேகருக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் தான் இன்றைக்கி நான் முதலாக நம்மளுடைய சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் எழுந்து நிற்கலாம். எழுந்து நில்லுங்க. நாங்கள் கரங்களை தட்டி நம்ம அவங்களை வரவேற்போமா? ஹல்லேலூயா. இந்த அரைஸ் எஸ்தர்கா மீட்டிங்க்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லை, எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு சாட்டர்டே இந்த இடத்துல இந்த அரைஸ் எஸ்தர் மீட்டிங் நடக்குது. ஸோ அநேகம் பேரை நீங்கள் கூப்பிட்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். ஒவ்வொரு வாரமும் நடக்கிற மீட்டிங்ஸுங்க இந்த இடத்துல சனிக்கிழமையில் மீட்டிங் நடக்குது. 3வது சனிக்கிழமை நம்மளுக்கு உபவாச கூட்டம் இருக்குது. சண்டே காலையில் ஒவ்வொரு வாரமும் 8 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு இங்கே ஞாயிறு ஆராதனை இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் இதை குறித்து அறிமுகப்படுத்தி அநேக ஜனங்களை நம்ம கொண்டு வரணும். நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தையும் நமக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ அதை மனதில் வச்சு கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற விமலா சிஸ்டர் ஒரு பாடல் பாடும்பொழுது நம்ம ஆண்டவருக்காக காணிக்கை கொடுப்போம். Praise the Lord.
நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் சேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி வைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். Praise the Lord. How many of you enjoyed the women's fellowship? It is totally different today, and I give praise and thanks to God that so many of you, so nice to see so many of you over here. Anyways, dinner will be served after this, so please don't go away. You can stay and partake of the dinner and fellowship with us. Let us bow our heads in prayer. Father God, in Jesus' name we come before thy throne of grace. We thank you, Lord, that you are a giver of all good things. And I praise and bless your name that when we come before your throne of grace, you are always ready to listen to us, Father. Lord, you know the requests that we have placed before you, and we thank you that you have already given us the answer, Father. Yes, Lord, because we have cried out to you, Lord. You know the hearts of each and every one who has cried out to you, Lord, asking for healing for a family member, a loved one, or a personal problem that they are going through, or sickness, or whatever it might be, Lord. I thank you, loving Master, that you are a God who meets us at the point of our need. You don't pass us by, Lord. Your eyes are always on us, Lord. Yes, Lord, because you are a loving God. You're a compassionate God. Oh, I praise and bless your name, Father. It is your wish that we prosper and be in health, even as our soul prospers, Lord. And I give you praise and thanks, Father. Thank you for this wonderful time in your presence. I thank you for visiting us with your presence, Lord. Yes, Lord, we thank and praise you, Father God. Lord, I pray, loving Master, I pray for each one who is gathered here, Lord. Lord, I pray a special blessing upon each one, Lord, and their families, Father. You know everything that they're going through, Father. And I pray, loving Master,
that you will visit them, Father. You will visit them, Lord. And you will turn the situation around in their family, Father God. Yes, Lord, I pray, loving Master, that even as we partake of this dinner and that we go home, I thank you that your presence will go with us, Lord. I thank you, Lord, for bringing these wonderful people here. And I thank you, Lord, that they will not go out the same way because they have received something from you, Lord. I give you all the glory, honor, and praise, Lord. In Jesus' matchless name I pray.